வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் மருத்துவமனைகளுக்கு அருகில் சீரற்ற வாகன நிறுத்துமிடங்கள், வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை. அனைத்து ஆளுநரகங்களிலும் உள்ள மருத்துவமனைகளுக்கு முன்பாக சீரற்ற மற்றும் சட்டவிரோத வாகன நிறுத்துமிடங்களை பற்றிய பிரச்சினையை தீர்க்க போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டுத்துறை அதன் தொடர்ச்சியான களப்பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியிருக்கின்றது. இந்த முயற்சி சீரான போக்குவரத்து ஓட்டத்தை உறுதி செய்வதையும் அவசரகால வாகனங்களுக்கு தடையற்ற அணுகலை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து சட்டத்தின் நிர்வாக ஒழுங்குமுறை பிரிவு 207 படி விதிமீறல்களில் ஈடுபடும் வாகனங்கள் 2 மாதங்களுக்கு மிகாமல் பறிமுதல் செய்யப்படுகின்றன. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பராமரிக்க நியமிக்கப்பட்ட பார்க்கிங் இடங்களை மட்டுமே பயன்படுத்துவதையும் துறை வலியுறுத்தியிருக்கிறது. பொது போக்குவரத்து துறையால் நடத்தப்படும் இந்த பிரச்சாரம் தடை செய்யப்பட்ட மற்றும் சீரற்ற வாகன நிறுத்துமிட விதிமீறல்களை குறிவைக்கிறது. இது போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கின்றது, மருத்துவமனை நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வழிகளை தடுக்கிறது மற்றும் பார்வையாளர்கள் மற்றும் பாதசாரிகளின் இயக்கத்தை தடுக்கின்றது. இத்தகைய மீறல்கள் பெரும்பாலும் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அவசர சேவைகள் சரியான நேரத்தில் மருத்துவமனை வசதிகளை அடைவதை தடுக்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரச்சாரத்தின் போது பல விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் போக்குவரத்து சட்டத்தின் விதிகளின் கீழ் பல வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கும் மருத்துவமனைகளுக்கு அருகிலுள்ள நெரிசலை குறைப்பதற்கும் ஒரு விரிவான மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக அனைத்து ஆளுநரகங்களிலும் இந்த ஆய்வு பிரச்சாரங்கள் தினமும் தீவிரமாக தொடரும் என்று பொது போக்குவரத்து துறை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றது. குவைத் காவல்துறை அல் அப்தாலி பண்ணைக்குள் இருந்த 2 மதுபான தொழிற்சாலைகளை முற்றுகையிட்டது. உள்துறை அமைச்சகம் மற்றும் வேளாண் விவகாரங்கள் மற்றும் மீன்வளங்களுக்கான பொது ஆணையம் ஆகியவற்றுக்கு இடையான ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் அல் அப்தாலி பகுதியில் வாடகை பண்ணைக்குள் இயங்கி வந்த 2 சட்டவிரோத மதுபான உற்பத்தி தொழிற்சாலைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் வெற்றிகரமாக அகற்றியிருக்கின்றனர். நாடு முழுவதும் சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கும் மீறுபவர்களை கைது செய்வதற்கும் அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு வட்டாரங்களின்படி அல் அப்தாலி பண்ணைகளில் வழக்கமான சோதனைகளை மேற்கொண்டிருந்த ஆய்வாளர் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான அறிகுறிகளை கவனித்த பின்னர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சந்தேகம் அடைந்த போது இந்த வழக்கு தொடங்கியிருக்கிறது. ஆய்வாளர் ஆய்வு மேற்கொள்ள முயன்ற போது பண்ணையில் இருந்த ஒரு தொழிலாளி தப்பிக்க முயற்சி செய்திருக்கின்றார். ஆனால் விரைவாக பிடிக்கப்பட்டு அல்காஸ் ஆனியா காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். பின்னர் ஆணைய ஆய்வாளருடன் பாதுகாப்பு இயக்குநரக பிரிவு மற்றும் அல்காஸ் ஆனியா காவல் நிலையத்தைச் சேர்ந்த கூட்டு பாதுகாப்பு குழு அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றது. அங்கு மதுபான உற்பத்திக்கு முழுமையாக பொருத்தப்பட்ட ஒரு அறையை கண்டுபிடித்திருக்கின்றனர். அந்த இடத்தில் உள்ளூர் மதுபான பொருட்கள், நொதித்தல் உபகரணங்கள் மற்றும் பாட்டில் கருவிகள் நிரப்பப்பட்ட பல பிளாஸ்டிக் பாட்டில்கள் இருந்திருக்கின்றன. விசாரணையில் அந்த பண்ணை அதிகாரப்பூர்வ குத்தகை ஒப்பந்தம் இல்லாமல் வெளிநாட்டவருக்கு வாடகைக்கு விடப்பட்டிருப்பதும் வளாகத்தின் ஒரு பகுதி உள்ளூர் மதுபான தொழிற்சாலையாக மாற்றப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. அலட்சியமாக செயல்பட்டதற்காக பின் மகப்பேறு மருத்துவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தனது தொழில்முறை கடமைகளை செய்வதில் உரிய விடாமுயற்சியுடன் செயல்பட தவறியதற்காக மகளிர் மருத்துவ நிபுணர் ஒருவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்திருக்கிறது. 1 லட்சம் குவைத் டாலர் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் நோயாளிக்கு குறிப்பிடத்தக்க தீங்கு ஏற்பட்டிருக்கிறது. குற்றவாளியின் வழக்கறிஞர் அப்துல்லா அல் சனத் தண்டனை பெற்ற மருத்துவர் அலட்சியம் செய்தார், தவறான நோயறிதலை செய்தார் மற்றும் அவரது வாடிக்கையாளருக்கு சரியான சிகிச்சையை வழங்க தவறிவிட்டார் என்பதை நிரூபித்திருக்கிறார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 41.78 குவைத் தீனார்கள் ஆகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 38.31 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.56 குவைத் தீனார்கள் ஆகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.33 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 286.90 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 986.66 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 396.52 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.